ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் ட்ரெண்டிங் ட்ரெவல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு 3 days ட்ரிப் போகிறோம். ஒரு பயங்கரமான இந்த வாட்டி பயங்கரமான பிளானு. அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸில் தான் நம்ம இந்த வாட்டியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ், லவ் யூ. ஆரம்பித்த ஒரு 25 நாள் இல்லை 20 நாள்லேயே வந்து நீங்கள் ஒரு 100 சப்ஸ்கிரைபரும் அது இல்லாமல் நல்ல வியூஸும் வருது. எனக்கு மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் கொடுத்து இன்னும் ஆதரவு தாங்க. உங்களுக்கு நிறைய இந்தமாரி இன்டர்நெட் கண்டென்ட்ஸ்லாம் நான் போடுறேன். நம்ம போயிட்டுருக்க இப்போ இடம் பார்த்தீங்கன்னா குமுளியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நான் இது ட்ராவல் விளாகை வந்து நான் இது போகிறதெல்லாம் விளாக் பண்ண மாட்டேன். நான் அங்கே குமுளிக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து போரிங்காக இருக்குண்டாங்க விளாகு. அதாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க எப்போ தாண்டா இடத்துக்கு போகிற மாதிரி நிறைய ரிவ்யூலாம் வந்தது. ஸோ அதனால் இந்த வாட்டி டைரெக்டாக குமுளியை போயிட்டு அங்கேருந்து நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன். ஆங்கிள் அதேமாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன், வைட் ஆங்கிள் தான் வச்சுருக்கேன். இந்த வாட்டி நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம். எல்லாமே பக்கா கிட்டோட நம்ம போகிறோம். எந்த தடங்களும் இப்போ வரைக்கும் இல்லை, நல்லபடியாக பயணிச்சிட்ருக்கோம். நான் குமுளி போயிட்டு உங்களை விளாக் பண்ணுறேன். குமுளிக்கு இன்னும் ஒரு 7.5 மணி நேரம் இருக்குது. அங்கே போயிட்டு நான் உங்களை விளாக் கண்டினியூ பண்ணுறேன். 7.5 மணி நேரத்துக்கு நான் குமுளி கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மேலும் மூலம் சப்ஸ்கிரைப் கொடுத்துருந்தா மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது 100 சப்ஸ்கிரைபரோட ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகேங்க, நான் ரைட் பண்ணிவிட்டு நான் கும்பலிக்கிட்ட போய் உங்களுக்கு வாக் பண்ணுறேன். ஸோ டூட்டிஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை காட்டுறேன். தொட்டிப்பாலத்துக்கு போகிற வழி வந்து காட்டுறேன். தேனியில் தொட்டிப்பாலம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தொட்டிப்பாலத்துக்கு போகிற வழி யாருக்குமே தெரியாது. நமக்கும் தெரியும், தெரியாதுன்னு சொல்லலான்னு வந்தேன். இப்போ என்ன பார்த்துற வழியை குமுளிலேருந்து, அதாவது குமுளி ரோட்டு பிடிச்சி நீங்கள் நேராக வந்து குமுளி ரோட்டு பிடிக்கிறீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி கடை இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அது பக்கத்துலேயே இந்த ரோடு இருக்கும். இந்த ரோடு தான் அது. இந்த ரோட்டு வழியாக உள்ளே வந்தீங்கன்னா தொட்டிப்பாலத்துக்கு போகலாம். தேனியோட தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தேனி தொட்டிப்பாலம் கிடையாது, இது குமுளிக்கிட்டே இருக்குது. இது உள்ள டேரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு நேராக ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்கள். மேலே ஒரு ஃபால்ஸ் தெரியும். இது கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல. நான் கிட்ட போய் அந்த ஃபால்ஸை காமிக்கிறேன் உங்களுக்கு. அது தெரியுது பாருங்கள். அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்தால் தொட்டிப்பாலத்துக்கு தண்ணி வருதுன்னு அர்த்தம். அது வருது பாருங்கள், நேராக டேரெக்டாக மேலே இருக்குது. அது சூரியன் வெளிச்சம் நம்ம மேலே போடுறதுனால அது வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்தால் லோக்கல் பீப்புள்ஸே ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் வரும்போது லோக்கல் பீப்புள்ஸ் அதான் சொன்னாங்க, தம்பி நேராக ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருப்பா, அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்தால் தொட்டிப்பாலத்தில் தண்ணி இருக்கும், அந்த ஃபால்ஸில் தண்ணி வரலன்னா தொட்டிப்பாலத்தில் தண்ணி இருக்காதுன்னாங்க. இப்போ நாங்கள் வரும்போது தண்ணி இருக்குது, ஆனால் எவ்வளோ தண்ணி லெவல் இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் வரும்போது எப்பயுமே தண்ணி இருக்கும், பட் ஆனால் ரொம்பலாம் தண்ணி இருக்காது. இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்ப்போம் போயிட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு தொட்டிப்பாலத்தை உங்களுக்காக காமிக்கலான்னா அது வந்து குற்றச்சாட்டை ஆகிடும், குற்றமாகிடும். இப்போ தெரியுதான்னு தெரியல அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. அல்ட்ரா வைடில் வச்சதுனால கேப்சர் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலில் வச்சா ஓரளவுக்கு கேப்சர் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எங்கேயுமே போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அது ஒரு ரூட்டு தெரியுது பாருங்கள், மண் ரோடு இது இருக்குது பாருங்கள், ரைட்டு. இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரைட் எடுத்திங்கன்னா தான் தொட்டிப்பாலத்துக்கான வழி. நீங்கள் வேறு ஏதாவது ரூட் எடுத்திங்கன்னா போக முடியாது அது. ஆனால் தொட்டிப்பாலம்னு போட்டிங்கன்னா இந்த இப்படி போய் காமிக்கும். நேராக போயிட்டு அங்கே போகிற மாரி ஒரு ஆளே இல்லாத ஊருக்குள்ளே போய் நிறுத்தி விட்ரும். இது உள்ள வந்தீங்கன்னா இதுதான் தொட்டிப்பாலத்தோட மெயின் வழி. இதுதான் வழியே, மெயின் வழி கிடையாது, இதுதான் வழி. இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா தொட்டிப்பாலம் சூப்பராக இருக்கும், குளிக்கலாம். நம்மளோட இப்போ நான் எத்தனை அடி நினைக்க தெரியல, நான் என் கழுத்தளவு என் மாற அளவுக்கு வரும் தொட்டிப்பாலம்னா. அது ஃபுல்லாச்சுன்னா என் கழுத்தளவு வரும், அதுக்கு மேலாம் வராது. சேஃப்டி தான், ரொம்பலாம் வந்து உயிர் போகிற அளவுக்குலாம் தொட்டிப்பாலம் கிடையாது. சேஃப்டியாக ஜாலியாக குளிக்கலாம். இப்போ தான் ரீசெண்டாக இதில் நான் காரில் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு.
ஆமாம்மா வந்தேன் ஜனவரியில் வந்தேன் ரீசெண்டாக. ஃபுல் ஆஃப் ரோடு இப்போதைக்கு தான் இப்போ தான் ஆஃப் ரோடாக இருக்குது. நாங்கள் வரும்போதெல்லாம் நல்லாவே இருந்தது ரோடு, ரொம்பலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ரோடு நல்லாவே ரோடு சூப்பராகவே இருந்தது. நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து போகிறதுனால தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ஓடுது. இந்த அளவுக்கு ஓடுது. நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு இல்லவே இல்லை தண்ணி. நல்லா தான் இருக்குது போல். பார்ப்போம், நான் கிட்டக்க போய் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். டேரெக்டாக நீங்கள் மட்டும் உள்ளே வந்துகிட்டே இருங்க, எங்கேயுமே நீங்கள் திரும்பவே தேவையில்லை. நேராக வந்துகிட்டே இருந்தால் நேராக தொட்டிப்பாலத்தோட வழி தான். எங்கேயுமே அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து வந்து கரெக்டாக அந்த சிமெண்ட் ரோட்டில் லெஃப்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தொட்டிப்பாலம். அது எடுத்துங்களா? இன்னும் வேன்லாம் வந்துக்குதா? ஆஹா, அதான் எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டு. அது இப்போது பாருங்க உள்ளே. இப்போ தெரியுது அவங்களுக்கு ஃபால்ஸு, அது தெரிஞ்சு பாருங்க ஃபால்ஸு. இங்கே தான் காரு வேன்லாம் பார்க்கிங் பண்ண முடியும். உள்ளே வேணால் பைக் போகலாம். இப்போ தான் வந்து மூடு போட்டானுங்க. நாங்கள் வரும்போது வந்து மூடே கிடையாது. இப்போ அதிகமாக பீப்புள் வரதுனால மூடு போட்டாங்க போல். R15 போடுறா வந்தது இதில். R15 போகுது, டியூக் வராதா? நமக்கு கீழே சேஸ் தட்டிச்சு 2 பேரும் இருந்தனால. இல்லைடா வரண்டா வாடா. இப்போ தாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையவே கிடையாது. கார் நேராக உள்ள தொட்டி பாலத்துக்கே போகும். இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் ஏதாவது வழி பண்ணியிருக்கலாம். இது தெரிஞ்சு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கணும், இல்லை சம்பவம் தான் நடந்திருக்கணும். நேராக உள்ளே வரணும். அங்கே கார் விட்டிங்கன்னா இது வரைக்கும் வரணும் நடந்து. பைக் இருந்துச்சுன்னா நேராக வந்துடலாம். இருந்துச்சா சரியாக தண்ணி வருது. கைஸ், அப்படியே நம்ம தேனி வழியாக வந்துட்டு இருந்தோம். கும்ளியை தாண்டினோடனே ஒரு சின்ன தொட்டிப்பாலம். நம்ம ஆல்ரெடி 5 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கோம். 5 இயர்ஸில் 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போ அந்த தொட்டிப்பாலத்துக்கு வரலாம் தான் வந்தோம். நமக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குங்க தொட்டிப்பாலத்தில். என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நாங்கள் வரப்பெல்லாம் தண்ணி இருக்காது. இப்போ இங்கேன்னு பார்த்து தண்ணி இருக்குது அதிகமாக. உங்களுக்கு தெரியுதா பின்னாடி தேனியில்? நான் உங்களுக்கு வந்து ரூட் எல்லாமே நான் வந்து நம்ம விலாகில் இருக்கும். இது அப்படியே அதோட மெர்ச் பண்ணி போடுறேன். தெரியுதா உங்களுக்கு தண்ணி தொட்டிப்பாலத்தில்? இது வந்து எப்படி தண்ணி வருதுன்னு கண்டுபிடிக்கிங்கன்னா, இந்த பின்னாடி ஒரு மலை இருக்குது. அந்த மலை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே நமக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் வந்து தண்ணி வந்ததுன்னா அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் தண்ணி வந்ததுன்னா, அந்த மலையில் தண்ணி வந்தால் தொட்டிப்பாலத்தில் தண்ணி வருதுன்னு அர்த்தம். அந்த மலையில் தண்ணி வரலாம், தொட்டிப்பாலத்தில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் வந்து ஒரு லோக்கல் பீப்புள்ஸ் நம்ம கொடுத்த ஒரு டிப்ஸு. அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கனால உங்களுக்கு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா தண்ணி வருது. டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 சரியாக தண்ணி வருது. இப்போ நான் தாராளமாக நீங்கள் வரலாம். இங்கே வந்து நீங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். பாருங்கள், நீச்சல் தெரிஞ்சவங்க வாங்க. ஆனால் அவ்வளோலாம் ஆழம் கிடையாது. இவ்வளோ ஆழம். அது அந்த கடைசி போனீங்கன்னா இவ்வளோ ஆழம். இந்த ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஆழம். நம்ம ஆளோட ஒரு ஜான் தான் ஹைட்டு. நீங்கள் வந்து ஜாலியாக குளிக்கலாம். இப்போ நம்ம வந்து குளிக்க போகிறோம். ஸோ இந்த vlog வந்து பார்க்குறோம். மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் வரும், யூடியூப்லேயும் வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அம்மனு போயிட்டான். இது மாதிரி தெரியலங்க, கிட்ட இருந்தா வரணும். சொன்னல ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னல. இப்போ பாருங்க, இங்கே வந்து இந்த லெவலில் காட்டுறான் லைட்டாக. இந்த லெவலில் இருக்கிற இடம் வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆழம். அதுவும் ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும். அங்கே இருக்கிறது வந்து இவ்வளோ தூரம் வரும். இப்போ வந்து ஆழத்தை காட்டுற பாருங்க. ஏன்னா நான் உள்ளே போக முடியல, அவ்வளோ தண்ணி என்னை இழுக்குது. உங்களுக்கே தெரியுதான் தெரியல விளாகில். இவ்வளோதான் ஆழம். வரவங்க என்னோட கொஞ்சம் ஒரு 2 ஃபீட் ஹைட்டாக இருக்கிறவங்க அது வந்து இங்கேயும் நின்று குளிக்கலாம். இல்லை எனக்கு நீச்சல் தெரியும்னா நீங்கள் தாராளமாக இங்கே என்ன மண்ணு போவாத பயமாக இருக்குதா வரத்துக்கு. ஐயோ தமிழா நம்ம பாண்டிச்சேரியில் ரிஷி இப்போ பாருங்க மரண இலைக்கு வந்து போறாரு. டேய் இதெல்லாம் வீடியோவில் போட்டா அசிங்கமாக இருக்குண்டா. டேய் இது இல்லடா, எது இல்லடா, நான் இப்படி நிக்கிறேன் ஃபால்ஸாடா. இது மாதிரி நின்றுதான் நீயும் குளிப்பம் தான் நானும் பார்க்குறேன். ரிஷிக்கு நீச்சல் அடிக்க தெரியல கைஸ். இங்க பாருங்க, மாறன் காலை பிடிச்சி வர போறான். இங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. அதுதான் கைஸ், இப்ப அடிச்சுட்டு போறான் ரிஷி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, முடியல அவரால, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. அப்ப அப்படியே என்ன ஈத்து விட்டுறான். இங்க பாருங்க, இங்க பாருங்க அவன் என்னென்ன பண்றான்ட்டு. பைத்தியக்காரன் ஜம்ப் பண்றா. இங்க பாருங்க கைஸ், அங்க பாருங்க கைஸ், மாறனை பிடிச்சி உள்ள இருக்கிறான் பாருங்க கைஸ். அந்த மூஞ்ச பாருங்க கைஸ். A few moments later. சரி ஓகேங்க, நான் கும்பலி போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். நாங்கள் ரூம் எடுத்துகிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். இல்லை மேலே எப்படி கிளைமேட் இருக்கோ பார்த்துட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மேல் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்க்கு ட்ரெண்டிங் ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே தேவைப்படும். என்றைக்குமே தேவைப்படும் இல்லை, என்றைக்குமே தேவை எனக்கு. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.